தமிழக மக்களுக்கு வணக்கம். அண்ணா, நீங்கள் வெற்றி ஆகிட்டீங்கண்ணா, ஜெயிச்சிட்டிங்க. வணக்கம்ண்ணா. எங்களுடைய ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு, எங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, எங்கள் அண்ணன்கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்படுற பையன். எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது. கீழவாசல் தஞ்சாவூர் கவாடிக்கார தெருவு பாபநாச ஐயம்பட்டியில் இருக்கிறேன். சில கட்சிக்காரவங்களாம் இடம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அண்ணனோட ரசிகர் நான், முழுமையாக சொல்லப்போனால் தளபதி அண்ணனோடைய ரசிகர் நான். டிவிகே தளபதி இடம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இடம் சொந்த இடம் கிடைக்கல, வீடு கூட எனக்கு சொந்தமாக இல்லை. அண்ணன் தான் எங்களுக்கு வந்து எனக்கு தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு, ஆதி திராவிடர் நலத்துறை மாவட்ட செயலாளர் பொறுப்பு எனக்கு வழங்கணும். அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து உள்ளர மேனேஜரை சார்கிட்ட வந்து நான் லெட்ரு கொடுத்துருக்குறேன். நாங்கள் வந்து புஸ்லி ஆனந்த் அண்ணனை பார்க்கலாம், நீங்கள் ஒன்றும் அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க தம்பி, அண்ணன்ட்ட வந்துட்டீங்களே, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புஸ்லி ஆனந்த் அண்ணன் தளபதி கிட்ட உங்கள்கிட்ட வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் கூட ஆஸ்பத்திரியில் வந்து பிறந்தப்ப ஊசியை மாற்றி போட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணமே இந்த கட்சி தான், எதிர்கட்சி தான். அந்த இடத்துல மாற்றி போட என் மாமனாருக்கு எனக்கும் அவ்வளோ சண்டை நடந்துச்சு. எனக்கு சொந்தமான இடம் இல்லைங்கண்ணா, நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு இடம் கொடுத்து உதவி செய்யணும். எனக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் எனக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நான் காரு மெக்கானிக்கு, எனக்கு வேலை கூட சொந்தமாக வராது. நான் இனிமேல் கட்சியில் தான் இருக்கணும்னு, கட்சிக்கு தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு ஜாதகத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நான் கட்சிக்கு வந்திருப்பேன். நல்லா கண்டிப்பாக நான் தமிழக மக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன். நான் உங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன், நானும் நல்ல பேர் எடுப்பேன். கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுங்கண்ணா. உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா, இல்லாதப்பட்டாலுண்ணா. எனக்கு 5 தங்கச்சி 2 தம்பி. 2 தம்பியில் வந்து ஒரு தம்பி இறந்து 15 வருஷத்துக்கிட்டாச்சு. அந்த இழப்புலேயே கவலைப்பட்டு எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க. எங்கள் பாட்டியோட இடம் தான் இருக்குது, அதில் 512 சதுரடி இருக்குது. என் தங்கச்சிங்களுக்கு எழுதி வைக்க சொல்லிட்டேண்ணா. ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா, கஷ்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் தானே வாய்ப்பு கொடுக்கணுண்ணா. தஞ்சாவூர் மத்திய மாநில மாவட்ட செயலாளர் பொறுப்பு நீங்கள் கொடுத்து எனக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமுதாயத்துக்கு எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு நீங்கள் வழங்கணும்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணா, கையெடுத்து கும்பிட்றேண்ணா. நான் மனு கொடுத்துருக்கிறேன், மேனேஜர் உள்ளர மனு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் தான் கொடுத்து உதவி செய்யணும். 4 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட எனக்கு வசதி இல்லைங்கண்ணா. அந்த 4 தங்கச்சியில் 2 தங்கச்சிங்க நான் நகை போடுறதுக்கு கூட எனக்கு வழி இல்லை. அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கண்ணா. நீங்கள் தானே எனக்கு உதவி பண்ணணுண்ணா. கண்டிப்பாக நான் வந்து கட்சியில் நான் உண்மையாக இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், நேர்மையாக இருந்து உங்களுக்கு உழைப்பேன் நான் கட்சியில். நீங்கள் தானே வாய்ப்பு கொடுக்கணுண்ணா. என் பிள்ளைங்க, என் மனைவியெல்லாம் வாழாமல் நம்ம கும்பகோணம் சோழபுரத்தில் இருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி இடம் இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து இது மாதிரி சோழபுரத்தை வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ பிரச்சனை நடக்குது எனக்கு. என்னோட நிலைமை யாருக்கும் தெரியாதுங்கண்ணா, உங்கள்கிட்ட சொன்னால் தெரியும். இந்த உதவி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுண்ணா. உங்களை கையெடுத்து கும்பிட்றேண்ணா. நீங்கள் தானே உதவி செய்யணுங்கண்ணா. அவ்வளோ கஷ்ட சூழ்நிலையில் வந்திருக்காங்கண்ணா, கஷ்டமாக இருக்குங்கண்ணா. நீங்கள் தானே உதவி செய்யணுண்ணா. என்னுடைய தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வழி இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இடம் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க மற்ற கட்சியில். வேறு கட்சியில் வந்து கம்யூனிஸ்ட்டில் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதுலேயும் நான் எங்கள் அண்ணனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பயே நான் விலகிட்டேன். நான் ஏன் கேன்வாஸ்க்கு வரலன்னா, அவ்வளோ உடம்பு சரியாமல் போச்சு, கஷ்ட சூழ்நிலையில் என் தங்கச்சி வீட்டில் போயிருந்தேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்கண்ணா. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், உங்களை கையெடுத்து கும்பிட்றேண்ணா. நீங்கள் எப்படியாவது எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் உள்ளே வரத்துக்கு. நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க நம்பிக்கையோடு இருக்காங்கண்ணா. நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கண்ணா. எப்படியாவது உதவி பண்ணணும், உங்களை கும்பிட்றேண்ணா. வெற்றியை பற்றி 4 வார்த்தை பேசுங்க. வெற்றியை பற்றி இப்போ தமிழக மக்கள் அண்ணன் கண்டிப்பாக வரணும், வந்து என் பிள்ளை வரணும், எங்கள் அண்ணன் வரணும், எங்களுடைய தம்பி வரணும் அப்படின்லாம் சொல்லி வர வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாற்றம் வந்து இனிமேல் வந்து நல்லபடியாக இந்த தமிழ்நாட்டில் நல்ல அரசியலாக அமையும். நல்ல அரசியலாக அமைஞ்சிருச்சு. அண்ணன் வந்து நம்ம தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவியும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அண்ணன்ட்ட நீங்கள் உதவி கேட்டாலும் செய்வாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கு எந்த கட்சியிலையும் நம்மக்கிட்ட வந்து இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அண்ணன் வந்து 100% பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே போல் ரேஷன் கடையிலையும் சில அரிசிங்கெல்லாம் குறைச்சி போடுறாங்க. அந்த இடத்துல வந்து குறைச்சியும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நல்ல அரிசி போட மாட்டுறாங்க, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே போல் வந்து ஜீனி சர்க்கரைலாம் கொடுக்குறப்ப
குறைவா இருக்குது. எனக்கு என் தஞ்சாவூர் என் மாவட்டத்துல கீழவாசல் கவாடி கருத்தூர் குமாரத்தாரா வைத்தவர் கோயில்ல எனக்கு ரேஷன் கடையில போடுறப்ப ஒரு இதுவும் குறைஞ்சி அரிசி போடுறாங்க. எனக்கு வந்து ரேஷன் கடை தஞ்சாவூர்ல தான் இருக்கு. ஆதார் கார்டு ஓட்டை ஐடியும் பாபனா செய்யமட்டையில தான் இருக்கு. அதையும் நான் மாத்திருவேன். அண்ணன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணாங்க, கண்டிப்பா வீடு கட்டி கொடுத்தாங்கன்னு அங்கேயே மாத்திருவேன். எனக்கு அந்த தஞ்சாவூர் மத்திய மாநில மாவட்ட செயலாளர் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் மக்களுக்கு செயல்படுவேன். நான் எல்லாத்தையும் அந்த பக்கத்து மாத்திடுவேன். என் ஊருக்கு சொந்த ஊருக்கே தஞ்சாவூருக்கே அண்ணன் பொறுப்பு கொடுக்கணும்னு நான் கையெடுத்து கும்பிடுறேன். நன்றி, வணக்கம்.